பாபிலோன் குணமாகவில்லை. பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டுவிடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானமட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான். என்னை துரத்திவிட்டான். எனக்கும் என் இனத்தாருக்கும் செய்த கொடுமையின் பழி பாபிலோன் மேல் வரக்கடவதென்று சீயோனில் வாசமானவள் சொல்லுகிறாள். என் இரத்தப்பழி கல்தேயர் தேசத்து குடிகளின் மேல் வரக்கடவதென்று எருசலேம் என்பவளும் சொல்லுகிறாள். இப்போதோ பாபிலோன் தேசத்தாரின் பாவங்களின் நிமித்தமாய் அவர்கள் மீது கர்த்தருடைய கோபம் எழும்புகிறது. கர்த்தர் இப்போது பாபிலோன் தேசத்தை தண்டிக்கிறார். கர்த்தர் பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாக தம்முடைய குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறார். பாபிலோன் தேசம் குணமாகவில்லை, அது குணமாகும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் பாபிலோன் தேசத்தாரோ குணப்படாமல் போனார்கள். கர்த்தருடைய ஜனம் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கர்த்தர் பாபிலோன் தேசத்தின் பாவங்களை பற்றி சொல்லும்போது தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கட்டளை கொடுக்கிறார். பாபிலோன் தேசத்தை விட்டுவிடுங்கள் என்றும் நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம் என்று சொல்லுமாறு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திடம் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்தின் ஆக்கினை வானமட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 10:11. பாபிலோன் தேசம் விக்கிரக ஆராதனை தேசம். அவர்கள் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டி ஆராதனை செய்கிறார்கள். அவர்களுடைய விக்கிரக ஆராதனையின் நிமித்தமாகவே கர்த்தர் பாபிலோன் தேசத்தின் மீது அழிவை வரப்பண்ணுகிறார். பாபிலோன் தேசத்தாரால் தங்கள் விக்கிரகங்களை விட்டுவிட்டு வர முடியவில்லை. அவர்கள் விக்கிரகங்களோடும் விக்கிரக ஆராதனையோடும் ஒன்றாய் கலந்திருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாக மேதியரும் பெர்சியரும் யுத்தம் பண்ண வருகிறார்கள். பாபிலோன் தேசத்தாரால் அவர்களை தனியாக எதிர்க்க முடியவில்லை. தங்களுக்கு உதவியாக பாபிலோனியர் கூலிப்படைகளை அமர்த்தி இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்திற்கு தோல்வி உண்டாகும் என்பதை அவர்களுடைய கூலிப்படையினர் அறிந்து கொள்கிறார்கள். பாபிலோனை குணமாக்கும்படிக்கு பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டுவிடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானமட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது என்று பாபிலோன் தேசத்தார் தங்களுடைய உதவிக்காக அமர்த்தின கூலிப்படையினர் பாபிலோன் தேசத்தாருக்கு விரோதமாக சொல்லுவதாக வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். பாபிலோன் தேசத்தாரின் கூலிப்படைகள் பாபிலோனியரோடு சேர்ந்து மேதியருக்கும் பெர்சியருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணாமல் தங்களுடைய தேசங்களுக்கு ஓடிப்போய் விடுகிறார்கள். பாபிலோன் தேசத்தாரின் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களுக்கு ஆக்கினை வந்திருக்கிறது என்றும் பாபிலோனியருக்கு யுத்தத்தில் ஜெயம் உண்டாகாது என்றும் தீர்மானித்து பாபிலோனியரின் கூலிப்படைகள் தங்கள் தேசத்திற்கு போய்விடுகிறார்கள். பாபிலோன் தேசத்தார் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாகவும் இங்கு தீங்கு செய்தார்கள். கல்தையர்கள் அநேக ஜாதியாரை சிறைப்பிடித்தார்கள். அவர்கள் எல்லோரையும் கொடுமைப்படுத்தினார்கள். ஆனாலும் கல்தையர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக செய்த தீங்குகள் மிகவும் அதிகம். தாங்கள் பட்ட வேதனைகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் கதறலை செவி கொடுத்து கேட்கிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் என் வயிற்றை நிரப்பினான். என்னை துரத்தி விட்டான். எனக்கும் என் இனத்தாருக்கும் செய்த கொடுமையான பழி பாபிலோன் மேல் வரக்கடவது என்று சீயோனில் வாசமானவள் சொல்லுகிறாள். என் இரத்தப்பழி கல்தேயர் தேசத்து குடிகள் மேல் வரக்கடவது என்று எருசலேம் என்பவளும் சொல்லுகிறாள். கல்தேயர்கள் சீயோனுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாக கொடுமை செய்தார்கள். அவர்களை பட்சித்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை கொன்று போட்டார்கள். கல்தேயர்கள் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் தங்கள் பட்டயங்களால் வெட்டினார்கள். கர்த்தருடைய ஜனத்தின் ரத்தம் வீதியிலே சிந்தப்பட்டது. தங்களுடைய இரத்த பழியை
கர்த்தர் கல்தேயரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் ராஜாவை பிடித்து முறையிடுகிறார்கள். எரேமியா 51:34 வசனத்தில் என்னை பட்சித்தான் என்று ஒருமையில் கூறப்பட்டிருக்கிறது. எரேமியா 51:35 வசனத்தில் எனக்கும் என் இனத்தாருக்கும் என்று பன்மையில் கூறப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் ஜனத்தாரை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். பாலஸ்தீன தேசத்தில் இருந்து அவர்களுடைய பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலரை துரத்திவிட்டான். இந்த அநியாயத்திற்காக கர்த்தர் பாபிலோனை தண்டிப்பதாக வாக்கு பண்ணுகிறார்.